ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்து தேவேஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரஹலாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அறிவோ பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த கிட்டத்தட்ட அந்த 13வது அத்தியாயத்தில் 31 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவற்றில் நாம் 26வது ஸ்லோகம் வந்து கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இறுதியில் பகவான் கிருஷ்ணர் மீண்டும் 34 ஸ்லோகங்கள் மீண்டும் பகவான் அந்த சேத்திரனத்தை பற்றி மிக தெளிவாக அதில் கூறுகின்றார். அதனுடைய பலனையும் கூறி மீண்டும் அந்த சேத்திரங்களை பற்றி தெளிவுரை செய்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய பலன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், அவன் என்ன செய்து கொண்டு இருந்தாலும், எவ்வளவு பாவங்களை அவன் செய்தாலும் அவன் மோட்சத்தை அடைகிறான் என்று இதில் பகவான் கூறினார். தேவிச்ச அதி தரன் ஏவ மிருத்யும் ஸ்ருதிப்பராயணா அப்படிங்கிறார். அதி தரந்தினா கடக்கின்றான். தரதி சோகம் ஆத்மவிதுன்னு ஒரு மனுஷன் சொல்லும். அதை பல்வேறு சொல்றார். ஆத்மாவை அறிந்தவன் தரதி சோகம், சோகத்தை கடக்கின்றான். பிரம்மவிது பிரம்மேவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாக ஆகின்றான். ஏனெனில் அவன் ஏற்கனவே கயிறை அறிந்தவன் கயிறே இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கயிறு இருக்கு. பாம்பை பார்க்காததுக்கு முதல்ல கயிறு இருக்கு, பாம்பை பார்த்த பின்பும் கயிறு இருக்கு, பாம்பு இல்லைன்னு சொல்லப்படும் போதும் கயிறு இருக்கு. கயிறு எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அத்தியாசா கயிறை பாம்போட அறியாமையினால கயிறை பாம்பின் மீது ஏற்றி வைத்து இருக்கின்றோம். அதை ஏற்றி வைக்கப்பட்டது பாம்பு அல்ல என்று தெரிந்தவுடன் நாம் ஞானத்தை அடைகின்றோம். ஏற்கனவே இருக்கு. புதுசாக ஒன்றும் பிரம்மன் என்பது புதிதாக ஒன்று அடையப்படுவதில்லை, புதிதாக ஒன்றை புரியப்படுவதில்லை. அத்தியாசத்தை நாம் நீக்குகின்றோம். கயிறு ஒன்று புதுசாக அடையலை, புதுசாக உருவாகலை, அது ஏற்கனவே இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல பிரம்மன் கடவுளுங்கிறது சில பேர் டீச்சிங்கில் எப்படி கொண்டு போவாங்க, கடவுள் பிரம்மனுங்கிறது அடையப்படுவது மாதிரி கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு அடைதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. எப்போ அடைய போகிறோம், எப்போ ஆத்மானுபூதி வரப்போகுது அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு அடைதல்ங்கிற செயல் அல்ல. இந்த இடத்துல அப்பயே அடைகிறான்னு சொன்னால், ஏற்கனவே அத்தியாசத்தினால அறியாமையினால அவன் அடையாமல் இருந்தான், புரியாமல் இருந்தான். இப்போ இந்த அத்தியாசத்தை நீக்கியவுடன்
அவன் அறிகிறான். அறிகிறானத்தை இடத்துல அடைகிறான்னு சொல்கிறது. அடைதல் என்பது இது ஒரு பயணங்கள் மாதிரி இல்லை. ஒரு இடத்துல நம்ம அடையணும்னு சொன்னால் போய் பயணம் செய்து உடல் சரீர பயணம் செய்து அடைவோம், இல்லாட்டி ஏதாவது கையை தூக்கி அடைவோம். அது மாதிரி இது அடைதல் அல்ல. ஏற்கனவே உள்ளதை அவன் அடைகிறான். வித்தி இதை நீ அறிந்து கொள், இப்படி அறிந்து கொள்கிறார். அந்த ஆத்மவது பிரம்மவது ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் இந்த இடத்துல சேத்திரைக்க விவாக யோகம் அப்படின்னு சொல்றார். அது எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும். தத் வித்தியே பரதர் சபை தத் வித்தி இதை நீ புரிந்து கொள் அப்படிங்கிறார். எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இரண்டு விதமான இந்த இரண்டிலிருந்து வருவதாக நீ உணர்ந்து கொள் அப்படின்னு நம்ம ரீசெண்டாக இப்போ பார்த்து வரணும். யாவத் சஞ்சாயத்தை கிச்சித்து சத்வம் ஸ்தாவர சங்கமம் சேத்திர யோகா தத் வித்தி பரதர் சபை சேத்திர சம்யோகா சம்யோகத்தினால சேத்திரச்சேக்கியத்தினுடைய இணைதல்னால இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருள்களும் வந்ததாக நீ உணர்ந்து கொள். இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் மெய்ப்பொருளும் இருக்கும் பொய்ப்பொருளும் இருக்கும், கலந்துதான் இருக்கும். அந்த மெய்ப்பொருளை காண்பது அறிவு. அதுதான் அத்தியாசத்தை நீக்குவது. மெய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்று பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உணர்ந்து பொய்ப்பொருளுடைய தன்மையை மெய்ப்பொருளுக்கு ஏற்றி வைத்து மெய்ப்பொருளுடைய தன்மையை பொய்ப்பொருளுக்கு ஏற்றி வைத்து அந்த பொய்ப்பொருள்தான் உண்மை என்று நினைப்பதுதான் அத்தியாசம். அந்த பொய்யை பொய் என்று புரிதல், மெய்யை மெய் என்று புரிந்து மெய்ப்பொருள்தான் இருக்கின்றது, அதுவே மாறாதது என்று நாம் உணர வேண்டும். அந்த பொய்ப்பொருள் சேத்திரம், மெய்ப்பொருள் சேத்திரஞன். பொய்ப்பொருள் உடல் மனம், மெய்ப்பொருள் ஆத்ம தத்துவம் சுத்த சைதன்ய சொரூபம் என்று யாருடைய உதவியுடன்? சாஸ்திரத்தின் உதவியுடன் இவற்றை நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். எதை பிரிக்கிறது? இந்த உடல் மனம் இந்திரியம் அகங்காரம் ஆணவம் உணர்வுகள் இன்பம் துன்பம் துக்கம் எல்லாம் சேத்திரம். அவ்வளோ எதையெல்லாம் பார்க்குறோமோ, சுருக்கமாக சொன்னால் எதையெல்லாம் பார்க்குறோமோ எதையெல்லாம் கேட்குறோமோ எல்லாம் சேத்திரம். சேத்திரமாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். சேத்திரம்னா சரீரம். இது நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்திலும் நம்ம ரெண்டத்தையும் நம்ம மெய்யும் பொய்யும் கலந்து இருக்கோம். கயிறும் பாம்பும் போல, கயிறு மெய், பாம்பு பொய். உடல் மனம் உய்யடா உய்யடா காற்றடைத்த பஞ்சடா அப்படிமா. அதுவே இப்போ நம்ம பிடிச்சிருக்கோம். உலக வாழ்க்கையில் ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால நம்ம அதிகமான டிரான்சாக்ஷன் விவகாரம் இந்த உடல் மனதில் பண்ணுறதுனால ஆத்மாவின் மீது ஆத்மாவுடைய தன்மையை அல்லது மறந்து நம் உடல் மனம்தான் வாழ்க்கை அப்படி நம்ம ஆரம்பித்து விடுகின்றோம். அது ஒன்றும் தப்பில்லை. காலையில் இருந்து இரவு வரை உடல் மனதோடு தானே விவகாரம் பண்ணுறோம். ரெண்டாவது பிறந்ததிலிருந்து இன்று இறப்பு வரை உடல் மனதோடு தான் இருக்கின்றோம். அதை நாம் பிரித்து புரிந்து கொண்டு நாம் உணர வேண்டும். இதில் பகவான் சொல்கிறார். அதனால் இதிலிருந்து என்ன தெரியுது? இப்படி நாம் பார்த்து பிரிந்து உணர்ந்து நம்மை உணர வேண்டும். எப்படி? சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு அப்படிங்கிறார். இதை தெளிவாக அறியும் பொழுது தவறான கருத்துக்கள் இதில் நீங்கி விடுகின்றன என்பது பகவானுடைய கருத்து. எல்லா பொருள்களும் உலகத்தில் உள்ள நாட்டோண்டி மனிதர் மட்டுமல்ல, மிருகங்களும் கூட
84 ஜீவராசிகளும் இந்த 2 தத்துவங்களை உடையதாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். சம்யோகம்னா அந்த இடத்துல ரெண்டுக்கும் பொருத்தமில்லாதது. ஆனால் அந்த இடத்துல சம்யோகம் இணைதல்ங்கிறது என்ன? 2 சத்திய பொருளுக்கு இணைதல் வராது. இணைத்தல்ங்கிறது மெய்ப்பொருளும் பொய்ப்பொருளும் ஒன்று சேருதல். இணைதல்னா நானும் நீங்கள் ஒன்று அப்படிங்கிறது இல்லை. எப்படி இது இணைதல் என்பது என்ன? ஆகாச மாதிரி அவயவங்கள் இல்லாத அந்த சைதன்ய சுரூபத்தில் அவயவங்களை உடையது நினைத்தல். நம்ம நிறைய சொல்லிட்டோம். இப்போ அடுத்த 27வது ஸ்லோகத்துக்கு போகும். அதாவது இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவனுடைய பார்வை தரிசனம் எப்படி இருக்கும்? இப்படி ஞானத்தை அடைந்தவனுடைய தெளிவான பார்வை எப்படி இருக்கும்? 27வது ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது சாஸ்திரம் மூலமாக முஞ்சை புல் போல பிரித்து எடுத்து உணர்ந்து நான் சேத்திரஜனாக இருக்கின்றேன், நானே சேத்திரஜனாகிய ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் நானே இருக்கின்றேன். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லா இடத்திலையும் அந்த எல்லா உயிர்களிலும் அந்த பரமேஸ்வரனை எவன் பார்க்கின்றானோ அவனே பார்ப்பவன்னு மீண்டும் அந்த ஞானத்தினுடைய பார்வையை சொல்றார். நமக்கு ஞானம் பெற்றாச்சு அப்படின்னா என்ன ஸ்கேல்? நம்மளுடைய பார்வை மெய்ப்பொருளாகிய பரமாத்மாவை காணல். நம்முடைய பார்வை குடத்தின் மீது இல்லாமல், பானையின் மீது இல்லாமல் மண்ணில் பார்த்தல். நம்முடைய பார்வை நகைகளின் மீது இல்லாமல் தங்கத்தை பார்த்தல். நம்முடைய பார்வை உடல் மனதின் மீது இல்லாமல் ஆத்மாவை பார்த்தல். அதே இந்த சுலோகத்தினுடைய சாரம் 27வது ஸ்லோகத்தில் சமமா பார்த்தல் அப்படிங்கிறார். அதிஷ்டானத்தை எவன் பார்க்கின்றானோ அவனே பார்ப்பவன். எவன் பார்க்கன்னா எங்க பார்க்கறது இல்லை, அது பார்க்க முடியாதது, கேட்க முடியாதது, அழியாதது, அது என்றும் இருப்பது, பார்க்க முடிகின்ற, கேட்க முடிகின்ற, அழிகின்றவற்றுள் அது அழியாததாக இருக்கின்றது என்று எவன் உணர்கின்றானோ, எவன் புரிகின்றானோன்னு அர்த்தம். பார்ப்பதில் நம்ம பொருளை பார்ப்பது போது அல்ல, மனதினால் அறிவினால் ஞானத்தில் பார்த்தல். அதே இந்த இடத்துல பார்த்தல்னா அறிதல், புரிதல், உணர்தல், ஞான திருஷ்டி அப்படின்பாங்கள மாதிரி. இப்போ 27வது ஸ்லோகம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யதி ஸ்வவினஷ்யந்தம் வினஷ்யத்ஸ்வவினஷ்யந்தம் யப்பஷ்யசி ச பஷ்யதி யப்பஷ்யதி ச பஷ்யதி. சமம் எல்லா, சர்வேஷுன எல்லா, பூதேஷு எல்லா உயிர்களிலும் சமமாக திஷ்டந்தம் இருப்பினும் வினஷ்யதி அழிவனவற்றுள் வினஷ்யந்தம் அழியாததுமான பரமேஸ்வரனை யக பஷ்யதி ச பஷ்யதி எவன் காண்கின்றானோ அவனே காண்பவன். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், எல்லா உயிர்களிலும் அந்த பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்றான் என்று யார் பார்க்கின்றார்களோ
அவனே பார்ப்பவன் சொல்றார். எல்லா உயிர்களிடத்திலும் அந்த பரமேஸ்வரனையே பார்த்தல், அந்த பரம்பொருளையே பார்த்தல், அது எல்லாம் சொல்றார். எல்லா உயிர்களிடத்திலும் அந்த சுயம் பிரகாசத்தை பார்த்தல். பிரம்மாண்டமான ஜகத்தில் சிறிய பொருள் பெரிய பொருள் உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களிடத்திலும் எவன் பார்க்கின்றானோ சொல்றார். எல்லா பொருள்களிலும் நிலையற்று இருப்பவனும் அழியும் பொருள்களிலும் கூட அழியாது இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனை எவன் காண்கின்றானோ அவனே காண்பவன். அதாவது வேற்றுமையின்றி சமமாக பார்ப்பவன். எவற்றிலிடம் பிரம்மா முதல் அசையாத எல்லா பொருள்களிடத்திலும் யாரை உடல் இந்திரியம் மனம் ஜீவன் இவ நோக்கம் என அவற்றை ஆள்பவன் பரமேஸ்வரன். எல்லா உயிரிடத்திலும் சரிசமமாக நிலை பெறுகின்றான். அந்த பரமேஸ்வரனே உடல் இந்திரியம் மனம் அவ்யக்தம் ஜீவனாக நோக்க மேலானவனாக இருக்கின்றான். பரமேஸ்வரன் மற்றுமுள்ள பொருள்களுக்கும் இடையிலும் வேற்றுமையை பார்க்காமல் எவன் பிறப்பாத என்றும் இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனை எவன் பார்க்கின்றானோ அவனே பார்ப்பவன். அதனால இந்த பார்வை எவனுக்கு வருதோ அவனுக்குத்தான் பிறவி முடிகின்றது அப்படின்னு பகவான் இதில் சொல்றார். இவ்வாறு எத்தனை சரீரம் எடுத்தாலும் இந்த ஞானம் இந்த பார்வை வரும் வரை, இந்த பார்வை இல்லை என்றால் அந்த சரீரம் வீணே. அவன் தன்னை அழித்துக் கொள்வதாக இதில் கூறப்படுகின்றது. இதை அறியாவிட்டால் மீண்டும் சம்சாரத்தில் அவன் உழல்கின்றான். நித்தியமான தன்னை ஆத்மாவாக அழிகின்ற பொருள்களிடத்தில் அழிவற்ற நிலையான எவன் பார்க்கின்றானோ மோட்சத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றான். தன்னை தான் நாசமாவதில்லை சொல்றார். அப்ப அறியாமையிலே இருந்தால் எவன் ஆத்மாவை பற்றிய தெளிவான ஞானத்தை பெற்றுள்ளானோ அவன் தன்னை அழித்துக் கொள்வதில்லை. இந்த இடத்துக்கு இந்த சரீரத்துக்கு தகுந்தபடி இறைவனுடைய ஐக்கியத்தை அவன் உணர்கின்றானோ, அதாவது எல்லாம் ஒரே ஆத்மா என்று எவன் சமமாக உள்ளதாக எவன் காண்கின்றானோ அவனே பார்ப்பவன். அவனுக்குத்தான் பிறவியானது நிறைவுறுகின்றது அப்படின்னு பகவான் இதில் சொல்றார். ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானத்தை இதில் சொல்றார். எப்பஷ்யதி எவன் காண்கின்றானோ, எப்படி சாஸ்திரத்தின் துணை கொன்று எவன் எதை காண்கின்றான்? பரமேஸ்வரனை. இதில் தேகம் முதலிய வஸ்து, தேகம் இந்திரியம் உடல் மனம் இதை காற்றிலும் அது கடந்தது. நான் தேகம் உடல் மனம் அல்ல என்று நான் சுத்த சித்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கின்றேன். இந்த இடத்துல பரமேஸ்வரன் சொல்லலாம், சிவன் ஈஸ்வரன் முருகன் யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம். இருப்பது ஒரு பொருள் தான். அது ஒன்றா இருந்தாலும் சரி, ரெண்டாக இருந்தால் அத்வைதமாக இருந்தாலும் சரி, மூணாக இருந்தாலும் சரி, நாலாக இருந்தால் என்ன, எட்டாக இருந்தால் என்ன, ஒன்பதாக இருந்தால் என்ன, அது 10 ஆகும்போது 10வது விபூதியாக இறைவனுடைய விபூதி ஆகின்றது. 12வது அத்தியாயத்தில் அது நோக்கும் பொழுது பக்தி யோகம் ஆகின்றது.
13வதுல சேத்திரைக்கனா என்றது. 11வதுல 11ஆக ஆகும் பொழுது விஸ்வரூப தரிசனம் ஆகின்றது. அதே என்னுடைய சாரம். இந்த 1 2 3 4 நமக்கு நம்ம தேவையில்லை. இருப்பது ஒன்று, அதுதான் உண்மை, அதுதான் இருக்கின்றது. அது அத்வைதமோ துவைதமோ விசிஷ்டாத்வைதமோ அல்லது அங்கமோ அது அவர்களுடைய தெளிவு மனநிலையை பொறுத்து நாம் புரியும். இதற்கு நம்ம 1 2 சண்டை போடக்கூடாது. அதே இதில் பகவான் சொல்கின்றார், அது எங்கோ ஓரிடத்தில் இருப்பதில்லை. அதாவது இந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்றாரு, பரமேஸ்வரன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்லி அது எங்கோ ஓரிடத்தில் இருப்பதில்லை. பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அது எங்கேயோ இருக்கிறார் நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஆசிரியர் சொல்றாரு. பரமேஸ்வரனாகிய ஆத்மஸ்வரூபமாகிய நானே எங்கும் இருக்கின்றேன். அது என்னுடைய சாரம். பரமேஸ்வரனாகிய ஆத்மஸ்வரூபமாகிய நானே எல்லா இடத்திலும் நானே இருக்கின்றேன். அது என்னுடைய சாரம். இந்த ஆத்மஸ்வரூபமாகிய அந்த ஆத்மாவாகிய நானே இருக்கின்றேன். அதே ஸ்வரூபம். இந்த இடத்துல பரமேஸ்வரன்கிறது நானே ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். சேத்திரஜனாகிய ஆத்மாவாகிய நானாகிய அந்த பரமேஸ்வரனாகிய நானே அனைத்து இடத்திலும் இருக்கின்றேன். அதே என்னுடைய சாரம். எல்லா இடத்திலும் பரமேஸ்வரன் இருக்காருன்னா நான் வேற பரமேஸ்வரனாக வேற ஆகிருமே. எல்லா இடத்திலும் பரமேஸ்வரன் இருக்கிறார் அப்படின்னா அது நான் வேற பரமேஸ்வரன் ஆகிருமே. இல்லை, பரமேஸ்வரன்கிறது சுத்த சைதன்ய ஆத்ம சச்சிதானந்த ஆத்மாவை இந்த இடத்துல குறிக்கும். இந்த இடத்துல பரமேஸ்வரனாக பசியதிங்கிறார். எவன் இப்படி பார்க்கின்றானோ, இப்படி அறிகின்றானோ அவன்தான் பார்ப்பவன். அதுவரை நாம் பார்ப்பவதை பார்க்கப்படுவதில்லை. அப்போ மற்றதெல்லாம் எந்த பார்வை? மற்றதெல்லாம் தெளிவற்ற பார்வை, மற்றதெல்லாம் அத்தியாச பார்வை, அறியாமை பார்வை. உடலையும் மனதையும் உலகத்தையும் பார்ப்பவன் பார்ப்பவன் அல்ல. அதை பார்ப்பனன்னு சொல்றாங்க. பார்ப்பனங்கிறது அதனால வந்துச்சான். பார்க்க வேண்டியதை பார்ப்பவன், தெளிவாக பார்ப்பவன், வேத மந்திரத்தை அதை பார்ப்பவன். அவன் அவனேதான், மற்றவர்கள் அனைத்தையும் பார்ப்பவன் அல்ல, காண்பவன் அல்ல. காண்கின்றோம், ஆனால் மெய்ப்பொருளை காண வேண்டும். மெய்ப்பொருளை காண்பவனே காண்பவன், பொய்ப்பொருளை காண்பவன் காண்பவன் அல்ல. கண்ணிருந்தும் உடன், காதிருந்தும் செவிடன், உடலிலிருந்தும் ஜடன். அதனால காண்பவன்கிறார். காண்பவனா கண்ணில் காண்பதல்ல, ஞான கண்ணால் அறிகின்றவன் காண்பவன், அவன்தான் பார்ப்பவன் சொல்றார். நம்ம மகான்களை நிறைய படிச்சிருக்காங்கல்ல. எல்லா இடத்திலும் வீராவாய் அந்த கிருஷ்ணரவே கண்டார். எல்லா இடத்திலும் நாயன்மார்கள் அந்த சிவபெருமானையே கண்டார்கள். எல்லா இடத்திலும் வைஷ்ணவர்கள்